ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு என்பிகே ஹாப்பி டிவி. இப்போ இன்றைக்கி பார்த்தீங்கன்னா அக்ஷயா ட்ரா வந்து 688. இதுக்கான கேல்குலேஷன் மெத்தட் ஃபஸ்ட்டு பார்த்துக்கலாம் ஃப்ரெண்ட்ஸ். இப்போது நேற்று ரிசல்ட் நம்பர் பார்த்தீங்கன்னா 484. இதில் நான் எடுத்த நம்பரே வந்து சி போர்டில் 84 நம்பர் தான் எடுத்திருந்தேன். 84லே ரிசல்ட்டே முடிஞ்சிடுச்சு. ஓகேவா? ஏ போர்ட்லேயும் 4, பி போர்டில் 8, சி போர்ட்லேயும் 4. சி போர்டில் மட்டும்தான் நான் வந்து 8 இல்லைனா 4 நம்பர் எடுத்திருந்தேன். 4 மட்டும் சி போர்டில் பாஸ் ஆகிருந்தது. இப்போ நேற்று ரிசல்ட்டுக்கு வந்து ரெண்டாவது மெத்தடில் என்ன சொல்லியிருந்தேன்னா 7 நம்பர் நம்மளுக்கு இந்த மந்த்து சார்ட்டில் இருந்தால் அதுக்கு அடுத்து பாஸ் ஆகிற ரிசல்ட்டில் 2, 4, 6, 8 இந்த 4 நம்பர்லேருந்தே ரிசல்ட்டு பாஸ் ஆகிருக்கும். ஓகேவா? இப்போ இங்கே 7, 4, 6 இருக்கும்போதே 2, 8, 7, 4 இருக்கும்போதே இங்கே வந்து 8, 6. இப்போ அடுத்து இங்கே வந்து 7, 2 இருக்கும்போதே 8 பாஸ் ஆகிருக்கும். இப்போ அடுத்து இந்த செட்டு ரிசல்ட் மட்டும்தான் இந்த மெத்தட் ஃபாலோ ஆகிருக்காது. அடுத்து இந்த இடத்துலையும் வந்து 8, 7, 6னா அதுக்கு அடுத்த நாள் 2, 4 பாஸ் ஆகிருக்கும். இப்போ நேற்றைய நம்பர் இல்லாமல் அதுக்கு முன்னாள் நம்பர் 137, அதுக்கு முன்னாள் நம்பர் 299. 2, 7ன்னு இருக்கிறதுனால 4 இல்லைனா 8. ஓகேவா? இதான் பெண்டிங் நம்பர். 4, 8, 6. 6 வந்து ஏ போர்டில் எடுத்திருப்பேன். அதனால் 4, 8 மட்டும்தான் நான் வந்து சி போர்டில் எடுத்திருந்தேன். இப்போ நேற்று ரிசல்ட்டை நம்மளுக்கு சி போர்டில் மட்டும் 4 நம்பர் பாஸ் ஆகிருந்தது. அதே மாதிரி 8, 4லே ரிசல்ட்டு முடிஞ்சிடுச்சு. 4, 8, 4 தான் ரிசல்ட்டு. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், நம்ம வந்து இப்போ இன்றைக்கான வீடியோ பார்க்கலாம். இன்றைக்கான வீடியோ பார்க்கறதுக்கு முன்னாடி நீங்கள் இப்போ தான் நம்ம சேனலை ஃபஸ்ட் டைம் பார்க்குறீங்கன்னா நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு நோட்டிஃபிகேஷன் பட்டன் மட்டும் டர்ன் ஆன் பண்ணிவிடுங்க ஃப்ரெண்ட்ஸ். இப்போ வந்து ஃபஸ்ட்டு மெத்தட் சொல்லிடுறேன். இந்த ஃபஸ்ட்டு மெத்தட் பார்த்தீங்கன்னா இப்போ இதுவுமே இந்த பிப்ரவரி மந்த் சார்ட் மட்டுமே கம்பேர் பண்ணி இங்கே வந்து ஒரு 2 நம்பர் எடுத்திருப்பேன். இப்போ வந்து 8 நம்பர் இருந்தால் அதுக்கு அடுத்து பாஸ் ஆகிற ரிசல்ட்டில் 6, 9 பாஸ் ஆகிருக்கும். இப்போ இங்கே 478, 866, 092, 387, 706, இங்கே 484. 8 இருக்கும்போதே அதுக்கு அடுத்த நாள் 6 இல்லைனா 9 பாஸ் ஆகிருக்கும். 8, 6, 9 இங்கே லைன் போட்டிருப்பேன். இங்கேயும் 8, 6. இப்போ நேற்று ரிசல்ட்டில் 8 இருக்கிறதுனால இன்றைக்கான ரிசல்ட்டுக்கு 6 இல்லைனா 9 இந்த 2 நம்பருமே பி போர்டில் எடுத்திருப்பேன். இப்போ இந்த ஃபஸ்ட்டு மெத்தட் பார்த்தீங்கன்னா இது வந்து ஜென்ரலாக இந்த பிப்ரவரி மந்த் சார்ட் மட்டுமே நான் கம்பேர் பண்ணி எடுத்த நம்பர். 8 நம்பர் இருந்தால் 1, 6 பாஸ் ஆகிருக்கு, இல்லைனா 9 பாஸ் ஆகிருக்கு. இப்போ நேற்று சொன்ன பார்த்தீங்களா ஒரு மெத்தடில் 7 இருந்தால் அதுக்கு அடுத்த நாள் பார்த்தீங்கன்னா 2, 4, 6, 8 இதுலேருந்து நம்பர் பாஸ் ஆகிடும். அந்த மாதிரி இப்போ 8 இருந்தால் அதுக்கு அடுத்த நாள் 6, 9 பாஸ் ஆகிருக்கு. 8, 6, 9, 8, 6. இப்போ 8 இருக்கிறதுனால 6 இல்லைனா 9 இந்த 2 நம்பருமே பி போர்ட்லேயே எடுத்துட்டேன். இப்போ அடுத்து ரெண்டாவது மெத்தட் சொல்லிடுறேன் ஃப்ரெண்ட்ஸ். இந்த ரெண்டாவது மெத்தட் பார்த்தீங்கன்னா இப்போ இது வந்து காரணியா சார்ட் கம்பேர் பண்ணி அக்ஷயா ரிசல்ட்டுக்கு வந்து நம்பர் எடுத்திருப்பேன். இப்போ இன்றைக்கி வந்து அக்ஷயா 688வது ட்ரா. இதில் வந்து அக்ஷயா 686வது ட்ராலேருந்து இந்த மெத்தட் எடுத்திருப்பேன். அங்கே பாஸ் ஆன ரிசல்ட் நம்பர் வந்து 750. அதுக்கு முன்னாள் காரணியா 6 டிஜிட் நம்பர் பார்த்தீங்கன்னா 584, 474. இப்போ இந்த 6 டிஜிட் நம்பரை வந்து 2 தடவை ரூட் எடுத்து பாருங்கள். கேல்குலேட்டரில் ஃபஸ்ட்டு ஒரு தடவை ரூட் டைப் பண்ணிட்டு மறுபடியும் ரூட் டைப் பண்ணிவிட்டு இந்த நம்பரை வந்து 584474ன்னு டைப் பண்ணிங்கன்னா நம்மளுக்கு கிடைக்கிற ரிசல்ட் நம்பர் வந்து 27.649755744904. இங்கே எவ்வளோ பெரிய நம்பரில் டெசிமல் பாயிண்ட்டுக்கு முன்னாடி இருக்கிற முதல் 2 டிஜிட் நம்பர் வந்து 27. இந்த 27லேருந்து 7 வந்து இங்கே ஏ போர்டில் பாஸ் ஆகிருக்கலாம். அதே மாதிரி லாஸ்ட்டு 2 டிஜிட் நம்பர் 04. 04லேருந்து 0 மட்டும் இங்கே லாஸ்ட்டில் சி போர்டில் பாஸ் ஆகிருக்கணும். ஓகேவா? இப்போ இந்த வந்து ஃபஸ்ட்டு வாரத்தில் இந்த மெத்தட் இருக்கும் அக்ஷயா 686வது ட்ராவில். இப்போ அடுத்து அக்ஷயா 687வது ட்ராக்கும் இதே மெத்தட் தான் இருக்கும். இப்போ அக்ஷயா 687வது ட்ராவில் பாஸ் ஆன ரிசல்ட் நம்பர் வந்து 478. இப்போ இதுக்கு முன்னால் பாஸ் ஆன காரணியா 6 டிஜிட் நம்பர் பார்த்தீங்கன்னா 344, 245. இப்போ இந்த 6 டிஜிட் நம்பரை வந்து 2 தடவை ரூட் எடுத்து பாருங்கள். கேல்குலேட்டரில் ரூட் டைப் பண்ணிவிட்டு மறுபடியும் ரூட் டைப் பண்ணிவிட்டு இந்த நம்பர் டைப் பண்ணுறோன்னா 344, 245 டைப் பண்ணிங்கன்னா நம்மளுக்கு கிடைக்கிற நம்பர் வந்து 24.222385425228. இங்கேயுமே எவ்வளோ பெரிய நம்பரில் டெசிமல் பாயிண்ட்டுக்கு முன்னாடி இருக்கிற முதல் 2 நம்பர் பார்த்தீங்கன்னா 2, 4. இந்த 2, 4லேருந்து 4 வந்து அக்ஷயா ரிசல்ட்டில் ஏ போர்டில் பாஸ் ஆகிருக்கலாம். அதே மாதிரி லாஸ்ட்டு 2 டிஜிட் நம்பர் எடுத்திங்கன்னா 8, 7. இந்த 8, 7லேருந்து 7 இல்லைனா 8 சி போர்டில் பாஸ் ஆகிருக்குன்னா 7, 8ன்னு ரிசல்ட்டே முடிஞ்சுட்ருக்கும். ஓகேவா? இங்கே 2, 4, 4, 8, 7 அப்படியே நம்பர் இங்கே பாஸ் ஆகிட்ருக்கும். இப்போ வந்து அக்ஷயா 686வது ட்ராக்கும் இந்த மெத்தட் இருக்குது, 687வது ட்ராலையும் இந்த மெத்தட் ஃபாலோ ஆகிருக்கு. இப்போ இன்றைக்கி பார்த்தீங்கன்னா அக்ஷயா 688வது ட்ரா. அதே மாதிரி நேற்றைய காரணி 6 டிஜிட் நம்பர் பார்த்தீங்கன்னா 876484. இப்போ இந்த 6 டிஜிட் நம்பரை நீங்கள் வந்து அதே மாதிரி இப்போ ஃபஸ்ட்டு 2 மெத்தட் பார்த்தீங்கன்னா 686, 687வது ட்ராவில் வந்த காரணி 6 டிஜிட் நம்பரை 2 தடவை ரூட் எடுத்து பார்த்தோம். இப்போ எங்கேயுமே 2 தடவை இந்த நம்பரை ரூட் எடுக்கிறோம்னா நம்மளுக்கு கிடைக்கிற நம்பர் வந்து 30.5975385272. இங்கேயுமே டெசிமல் பாயிண்ட்டுக்கு முன்னாடி இருக்கிற முதல் 2 டிஜிட் நம்பர் வந்து 30. அப்போ 3 இல்லைனா 0 இந்த 2 நம்பர்லேருந்து ஏதாவது ஒரு நம்பர் ஏ போர்டில் எடுத்துடலாம்.
லாஸ்ட்டில் இருக்கிற 2 டிஜிட் நம்பர் வந்து 72. 7 இல்லைனா 2, இந்த 2 நம்பருமே நான் வந்து சி போர்டில் எடுத்துடுறேன். ஓகேவா? ஃபஸ்ட்டு 2 டிஜிட் நம்பர்லேருந்து ஏதாவது ஒரு நம்பர் ஏ போர்டில் பாஸ் ஆகிருக்கும். லாஸ்ட் 2 டிஜிட் நம்பர்லேருந்து ஏதாவது ஒரு நம்பர் சி போர்டில் பாஸ் ஆகிருக்கும். இப்போ இந்த ரெண்டாவது மெத்தட் பார்த்தீங்கன்னா, இது வந்து காருண்யா சார்ட் மட்டுமே கம்பேர் பண்ணி அக்ஷயா ரிசல்ட்டுக்கு எடுத்த நம்பர். இப்போ இது வந்து அக்ஷயா 686வது டாலன் தான் இந்த மெத்தட். அதுக்கு முன்னால் இருக்கிற காருண்யா 6 டிஜிட் நம்பரை 2 தடவை ரூட் எடுத்து பார்க்குறோம். அங்கே வர டெசிமல் நம்பரில் டெசிமல் பாயிண்ட்டுக்கு முன்னாடி இருக்கிற முதல் 2 டிஜிட் நம்பர்லேருந்து ஏ போர்ட் பாஸ் ஆகிடுது. லாஸ்ட்டில் இருக்கிற 2 டிஜிட் நம்பர்லேருந்து சி போர்ட் பாஸ் ஆகிடுது. இது வந்து 686வது டாலன் தான் இந்த மெத்தட். இப்போ இங்கே பாஸ் ஆன ரிசல்ட்டு 780. முன்னாள் காருண்யா நம்பர் 584474. இந்த நம்பரை ரூட் எடுத்திங்கன்னா 27.64 நம்பர் போயிட்டே இருக்கும். லாஸ்ட் நம்பர் 04. ஃபஸ்ட்டு 2 7லேருந்து 7, லாஸ்ட்டு 04லேருந்து 0. இப்போ அடுத்து 687வது டாலையும் இதே மாதிரி மெத்தட் தான். அங்கே ரிசல்ட்டு 478. அதுக்கு முன்னால் காருண்யா 6 டிஜிட் நம்பர் வந்து 344 245. இந்த நம்பரை ரூட் எடுத்திங்கன்னா ஃபஸ்ட்டு 2 டிஜிட் நம்பர் 2 4லேருந்து 4, லாஸ்ட்டு 2 டிஜிட் நம்பர் 8 7லேருந்து 7 8 பாஸ் ஆகிட்டுருக்கு. இப்போ ஒரு 2 வாரமாக இந்த மெத்தட் இருக்கிறதுனால இன்றைக்குமே இதே மெத்தட் தான் எடுத்திருப்பேன். இன்றைக்கி வந்து அக்ஷயா 688வது டால், நேற்றைய காருண்யா நம்பர் 876 484. இந்த நம்பரை 2 தடவை ரூட் எடுத்திங்கன்னா 30.59 இப்படி நம்பர் போயிட்டே இருக்கும். லாஸ்ட் நம்பர் 72. இப்போ ஃபஸ்ட்டு 2 டிஜிட் நம்பர் 30லேருந்து 30 இந்த 2 நம்பர் ஏ போர்டில் எடுத்திருப்பேன். லாஸ்ட்டு 2 டிஜிட் நம்பர் 72 இந்த 2 நம்பருமே நான் வந்து சி போர்டில் எடுத்துட்டேன். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இப்போ நம்ம கேல்குலேஷன் மெத்தட் படி எடுக்கிற நம்பர்ஸ் பார்த்தீங்கன்னா ஏ போர்டில் 30, பி கேல்குலேஷன் 69, சி போர்டில் 72. இப்போ இந்த நம்பர் வச்சு பாக்ஸ் எழுதுறோம்னா 367 362 397 392 067 062 097 092. அடுத்து ஏபி பிசி ஏசி பார்க்குறீங்கன்னா ஏபி வந்து 36 39 06 09, பிசி வந்து 67 62 97 92, ஏசி பார்த்தீங்கன்னா 37 32 07 02. இப்போ இந்த நம்பர் எல்லாமே வந்து இப்போது காருண்யா அக்ஷயா சார்ட் மட்டுமே கம்பேர் பண்ணி ஓகேவா, வந்த காருண்யா நம்பரை 2 தடவை ரூட் எடுத்து ஃபஸ்ட்டு 2 டிஜிட் நம்பர்லேருந்து ஏ போர்ட் நம்பர், லாஸ்ட்டு 2 டிஜிட் நம்பர்லேருந்து சி போர்ட் எடுத்திருப்பேன். இந்த மந்த் சார்ட் மட்டுமே கம்பேர் பண்ணி 6 9 எடுத்திருந்தேன். இப்போ இந்த நம்பர் எல்லாமே உங்கள் கம்பேரிசனோட கரெக்டாக இருந்தால் மட்டுமே எடுத்து ட்ரை பண்ணுங்கள். இல்லை நம்பர்ஸ் போர்ட் சேஞ்ச் பண்ணி ட்ரை பண்ணுறதா இருந்தாலும் உங்கள் மெத்தட் பார்த்துட்டு ட்ரை பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ். ஓகேவா? இதில் வந்து எல்லா நம்பருமே சொல்லியிருப்பேன். ஏ போர்டில் 30, பி போர்டில் 69, சி போர்டில் 72. பாக்ஸ் வந்து 367 362 397 392 067 062 097 092. ஏபி பிசி ஏசி பார்க்குறீங்கன்னா ஏபி வந்து 36 39 06 09, பிசி 67 62 97 92, ஏசி வந்து 37 32 07 02. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இப்போ இன்றைக்கான வீடியோவில் பார்த்தீங்கன்னா நான் வந்து எல்லா கேல்குலேஷன் மெத்தடுமே சொல்லிட்டேன். இந்த மெத்தட்லாம் உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு நோட்டிஃபிகேஷன் பட்டன் மட்டும் டர்ன் ஆன் பண்ணிவிடுங்க ஃப்ரெண்ட்ஸ்.